அது அனுபவம் வாய்ந்த ட்ரெக்கர்ஸ் -30°C பனி. ஆனா அவர்கள் காலணி கூட இல்லாம தங்கள் கூடாரத்திலிருந்து ஓடினாங்க. ஏன் தெரியுமா? 1959ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யால 9 பேர் கொண்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஹைக்கிங் குழு ஊரல் மலைகள் நோக்கி பயணத்தை தொடங்கினாங்க. அவங்க பயிற்சி பெற்றவங்க, அருமையான உபகரணங்கள், பயப்படுற மாதிரி எந்த ஒரு பழக்கமும் அவங்க கிட்ட இல்லை. ஆனா அவர்கள் திரும்பியே வரவில்லை. சர்ச் டீம் அனுப்பப்பட்டது. அவர்கள் கண்ட காட்சி எல்லாரையும் குலை நடுங்க வைத்தது. அவங்க கூடாரம் உள்ளிருந்து கிழிக்கப்பட்டிருந்தது. உடை, செருப்பு, உணவு எல்லாமே உள்ளதா இருந்தது. பனி மேலிருந்த காலடி சுவடுகள் சொன்னது. அவங்க அமைதியாக பனி புயலுக்குள் நடந்து சென்றார்கள். சிலர் காலணி கூட இல்லாம. சில உடல்கள் மீட்டர் கணக்கு தூரத்துல இருந்தது. சிலர் குளிரால இறந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஆனா சிலருக்கு எலும்புகள் நசுங்கி இருந்தது. வெளிப்புற காயங்கள்னு எதுவுமே இல்லை. ஒரு உடலுக்கு நாக்கும் கண்களும் காணாமையே இருந்தது. சில உடைகள்ல ரேடியேஷன் தடைகள் இருந்தது. அரசு அறிக்கை சொன்னது, மரணத்துக்கு காரணம் ஒரு அறிய முடியாத வலுவான ஒரு மர்ம சக்தி அப்படின்று சொல்லிதான் கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா விளக்கம் இல்லை. அவலான்சியா, இராணுவ சோதனையா, இன்ஃப்ராசவுண்ட் பேனிக்கா அல்லது வேற ஏதாவதா? 65 வருடங்கள் கடந்தும் எந்த தியரிக்கும் முழுசான பதில் தரல. அந்த இடம் இப்ப என்னன்னு தெரியுமா அழைக்கப்படுது? டியாட்லவ் பாஸ், பனிக்குள் இன்னும் பயம் தூங்கும் இடம் அப்படின்னே சொல்லலாம். மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பை.